அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுக்கு பிறகால், கடந்த 4 நாட்களாக தமிழகம் முழுவதும் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் மக்கள் அ கூட்டம் கூட்டமாக இருப்பதை நாம் காண முடிகின்றது. கடந்த 2002ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடிய அந்த ஒரு வயது, அதாவது 18 வயது பூர்த்தி ஆயிருந்தால் ஓட்டு போடக்கூடிய தகுதி உடையவர்கள் அப்படிங்கிற மாரி இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. அந்த வகையில எல்லாருக்கும் புதிதாக ஓட்டு போட போறோம் அப்படிங்கிற ஒரு 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 ஆர்வமும் இருந்தது கடந்த 2002ல. இப்ப 2026 தேர்தல் வரப்போறதுக்கு முன்கூட்டியே, இப்ப தேர்தல் ஆணையம் வந்து இந்த 2002க்கு பிறகு எத்தனை இறப்புகள் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நேரடியாக அவருடைய வீட்ல போய் ஒவ்வொரு வீட்லயும் கணக்கெடுக்கிறதுக்கு, அதாவது இறந்திருந்தால் அந்த குடும்பத்தில் நபர் இறந்திருந்தால் தேர்தல் ஆணையப்படி வாக்காளர் பட்டியலிருந்து அது பெயர்கள் நீக்கப்படும். 18 வயது பூர்த்தி ஆயிருந்தால் புதிதாக இந்த 2026ஆம் ஆண்டுக்கு அவர்கள் ஓட்டு போடும் தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி புதிதாக பெயர்கள் வந்து சேர்க்கப்படும். அது மட்டுமல்லாம முகவரி சரிபார்ப்பு தற்போது தீவிரமாக நடந்துட்டு வருது. இது நவம்பர் 4லிருந்து டிசம்பர் 4 வரை இந்த திட்டமானது அமல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் புதிதாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பல்வேறு கருத்துக்கள், அரசியல் தலைவர்கள் பல்வேறு கருத்துக்கள முன் வச்சிருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து வீட்டிற்கு வரும்போது வீடு பூட்டியிருந்தா நம்ம மக்கள் வந்து காலையிலே வேலைக்கு போயிருவாங்க. நிறைய கம்பெனியில வேலை பார்க்கறனால ஷிஃப்ட் கணக்கா வேலை பார்ப்பாங்க. காலைல 5 மணிக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் மதியம் போயிட்டு வருவாங்க. நைட்டு போயிட்டு வருவாங்க. பல்வேறு வேலை சிரமங்கள் இருப்பதனால் வந்து வீடுகள் வந்து பூட்டியிருக்கும். நிறைய பேர் வந்து இடம்பெயர்ந்து வெவ்வேறு ஊர்களுக்கு போயிருப்பாங்க. அதனாலேயும் சொந்த ஊர்கள்ல வீடு மாசக்கணக்கா பூட்டி கிடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில அவர்கள் எப்படி வந்து அதிகாரிகள் வரும்போது இருக்க முடியும்? அதிகாரிகள் வருவது எப்படி மக்களுக்கு தெரியும்? அப்படி ஒரு வேளை இல்லை என்றால், அந்த அதிகாரி அந்த நபர்கள் குடும்பத்தில் இல்லை என்று அ தேர்தல் ஆணைய உத்தரவின்படி அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுமா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் கேட்டதுனால, தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் வந்து ஒரு சிறப்பான பதில குடுத்துருக்காங்க. எங்களுடைய அதிகாரிகள், அதாவது தேர்தல் அதிகாரிகள் வந்து வீட்டிற்கு வந்து 3 முறை வருவாங்களாம். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும், அதாவது காலை, மாலை, அ ஸ் இ ஸ் அ அ சாயந்தரம் அப்படிங்கிற மாரி ஒரு 3 காலகட்டத்தில வந்து வரப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. அந்த டயத்துல நீங்க வேல விட்டு நீங்க வீட்ல இருந்தீங்க, இல்ல வெளியூர் போயிருந்தீங்கன்னா, அக்கம் பக்கத்துல ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து தேர்தல் அதிகாரி வந்திருக்கிறாங்க. நீங்க உடனே ஊருக்கு வந்து உங்களுடைய வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பேர் இருக்கா? இல்ல பேர் புதுசா சேர்க்கணுமா? உங்க வீட்ல வேற யாராவது பேர் சேர்க்கக்கூடிய நபர்கள், புதிய நபர்கள் 18 வயது பூர்த்தியாயிருந்த நபர்கள் இருக்காங்களா? அப்படிங்கிற கொஸ்டினுக்கெல்லாம் அவங்க வந்து சப்போஸ் அதிகாரிகளே சில நேரம் ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா அக்கம் பக்கத்தில உறவினர்ட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்க கண்டிப்பா உங்களுடைய சொந்த ஊர்ல வந்து அந்த வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கா? இல்லையா? யார் இறந்திருக்காங்க? அந்த பேர் நீக்கணுமா? அப்படிங்கிற உங்களுடைய அதேபோல நீங்க இந்த முகவரியில தான் வசிக்கிறீங்களா? அது சொந்த வீடா? அப்படிங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு வந்து அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து வீடு பூட்டியிருந்து அதிகாரிகள் வந்துட்டு போறாங்க அப்படின்னு வந்து நம்ம பேரு பட்டியலிருந்து நீக்கப்படுமா? அப்படிங்கிற அந்த கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள், ஓட்டு போடக்கூடிய நபர்கள் வந்து வெளிநாட்டில இருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்கு விரைவில் ஆன்லைன் மூலமாக அவருடைய அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே சரிபார்க்கப்படும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. தற்போது ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க அப்டேட் குடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு பல்வேறு சிரமத்திற்கும் நடுவில் வந்து பல்வேறு கேள்விகள வந்து தேர்தல் ஆணையத்திட்ட வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கு அவர்கள் ஒவ்வொரு முறையும் சிறப்பான பதில்கள் குடுத்துருக்காங்க. எந்த அளவுக்குலாம் மக்களுக்கு வந்து சிரமப்படாம அவருடைய வாக்குகள் அவர்களுக்கு முழு உரிமையை குடுக்குறதுக்கு தேர்தல் ஆணையம் பக்கபலமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுடைய சந்தேகம் என்ன அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.